வணக்கம் அனைத்து ஓட்டுநர்களுக்கும். நான் உரிமைக்கரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்போட மாநில செயலாளர். ஓகேங்களா. இன்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருந்தோம். அந்த நேரத்தின் அடிப்படையில் ஓட்டுநர் சம்பந்தமான கோரிக்கைகள் 10 ஆண்டுகளாக தொடர் போராட்டம், தொடர் ஆர்ப்பாட்டம், இந்த கோரிக்கை சம்பந்தமாக மனுக்களை கொடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஓட்டுநருக்கான கோரிக்கை என்ன, 10 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது, என்ன நடத்த போறீங்க அப்படின்றதுக்காக ஒரு டைம் கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் காலையில் ஒரு 10:30 மணிக்கு இன்று தலைமைச் செயலகம் வந்திருந்தேன். அந்த தலைமைச் செயலகம் என்ட்ரி போட்டுட்டு மேலே போக்குவரத்து அமைச்சரை சந்திக்க சென்றிருந்தேன். அப்பொழுது போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் உள்ளேருந்து மனுவெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. ஓகேங்களா. மனுவெல்லாம் பெற்றுக்கொண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. திரும்பி நாங்கள் வெயிட் பண்ணோம். சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசணும், ஓட்டுநர் சம்பந்தமான விஷயங்கள் பேசணும். இல்லை நீங்கள் அப்புறம் வாங்க, இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், ஓட்டுநர் சம்பந்தம் பல பிரச்சனைகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, அது சம்பந்தம் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னோம். அமைச்சர் பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் 1.5 ஹவர் 3 வாட்டி என்னை பார்த்தார். ஓகேங்களா. ஒரு 10:30 மணிக்கு என்ட்ரி போனேன், ஒரு 11:30 மணிக்கு ஒரு வாட்டி பார்த்தாரு, ஒரு 12 மணிக்கு ஒரு வாட்டி பார்த்தாரு, 12:30 மணிக்கு. ஓகேங்களா. ஒரு 1.5 2 மணி நேரம் கிட்டத்தட்ட அங்கே தான் இருந்தேன். அதன் பிறகு சில சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் அமைச்சரை பக்கம் வந்திருந்தாங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து இன்னொரு வாட்டி புஷ் பண்ணி நம்ம ஓட்டுநர் சம்பந்தமான கோரிக்கைகள், ஓகேங்களா, ஆட்டோமீட்டர் கட்டணம் உயர்த்து சம்பந்தமாகவும், அதேமாதிரி ஓலா, ஊபர், ரேபிட்டோ போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகளை ஒழுங்குபடுத்துவது சம்பந்தமாகவும், சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை முதல் குமரி வரை ஆங்காங்கே ஓன்போர்டு கார்கள் வாடகைக்கு விடுறது, ஐஎன்ட்டு அதாவது ஜாக்குவார், BMW, லோ என்ட்டு வேகனாரு, டிசைரு, ஹோண்டா அமேஸ் இது போன்ற வாகனங்களை சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு விடுவது சம்பந்தமாகவும் அவர்கள் மீது பல புகார்கள் கொடுத்தோம். இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலர் பைக் டாக்ஸி, ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள் பண்ணி பல வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா. போக்குவரத்து கமிஷன் அலுவலகத்துக்கு முன்பே பல வாகனங்களை பிடித்து கொடுத்து பல வழக்குகளை வாங்கியிருக்கிறோம். இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசணும். இப்போ எவ்வளோ முயற்சி பண்ணணும், அந்த கோரிக்கைகளை நம்ம கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை ஆட்டோமீட்டர் கட்டணம், அது மாதிரி சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது, ஓலா, ஊபர், ரேபிட்டோ கம்பெனிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவது, இது போன்ற பல விஷயங்களை பேசுவதற்காக நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் எங்களை சந்திக்கவே விருப்பம் இல்லை. நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா சங்கங்களோட சேர்ந்து, ஓகே, சங்கங்களோட சேர்ந்து இணைந்து அந்த கோரிக்கைகளை பேசலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் 10 ஆண்டுகளாக என்னென்ன போராட்டம் பண்ணியிருந்தோம், அந்த போராட்டங்கள் எவ்வாறு இருந்தது, அந்த போராட்டங்கள் முடிவில் என்ன அந்த முடிவு வரப்பட்டது, அந்த ஆட்டோமீட்டர் கட்டணங்களை எப்படி பேசினாங்க, இதுக்கு முன்பு இருந்த போக்குவரத்து அமைச்சர் தலைமையில், ஆணையர் தலைமையில், அதேமாதிரி இணை ஆணையர் தலைமையில், துணை ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று பொதுமக்களின் கருத்து கேட்டு எல்லாத்தையும் பேசி எவ்வாறெல்லாம் அந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தி அவர்களெல்லாம் பேசலாம்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் போக்குவரத்து அமைச்சர் தவிர்த்துட்டாரு. இதுபோல் இனியும் கண்டிப்பாக போக்குவரத்து அமைச்சர் தவிர்த்தாருன்னா கண்டிப்பாக ஓட்டுநர்களை எல்லாம் ஒன்று திரட்டு மீண்டும் ஒரு போராட்ட காலத்துக்கு சென்றடையும் வகையில் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளியோட சங்கத்தோட நிர்வாகி தொழிலாளி சம்பந்தமாக தான் பார்க்க வரவங்களா. இன்னைக்கு என்னோட குடும்பத்துக்கோ அல்லது சங்கத்தை சாராத யூடியூப்பு, வாட்ஸ்அப் எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய ஓட்டுநருக்காக, ஓகேங்களா, ஆட்டோ, கால் டாக்ஸி, டாடா ஏசி ஓட்டுநர்களுக்காக தான் அவங்க கோரிக்கைக்காக தான் வந்தோம். ஓகேங்களா. வந்தோம், சிஎம் செல்லையும் மனு கொடுத்து அந்த மொதோட அக்னாலஜி காப்பி வாங்கிட்டேன். சிஎம் செல்லில் உடனடியாக அந்த அக்னாலஜியோட மனு பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி போக்குவரத்து அமைச்சரை சந்தித்து நம்மளோட கோரிக்கை சம்பந்தமாக ஒரு 15-20 நிமிஷம் வரலும் பேசலாம்னு பார்த்தோம். அதை தவிர்த்துட்டாரு. இனி இந்த ஆணவ போக்கு இனிமேல் இருக்கக்கூடாது. ஓட்டுநர்கள்ட்ட என்ன குறை இருக்குது, ஓட்டுநர் தொழிற்சங்கத்தில் கேட்டு தெரிஞ்சு உடனடியாக அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.